அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாண்டோஸ் இருக்க அம்மன் மெஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். இங்கே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் மீல்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 160 ரூபா. 160 ரூபாய்க்கு அவங்க கொடுத்த குவாலிட்டி, குவான்டிட்டி, டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பிரெட் அல்வாவை நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க கொடுத்த அந்த பூசணிக்காய் சட்னியும் டேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மீல்ஸ் வந்துச்சு, அது கூட சாம்பார் போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ் பொரியல், அப்பளம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சாம்பார் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வத்த குழம்பு கொடுத்தாங்க. வத்த குழம்பும் டேஸ்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸ்பைஸியாக விரும்புகிறவங்களுக்கு அந்த வத்த குழம்புன்றது கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். பட் மீடியம் ஸ்பைசி ஓகேனா உங்களுக்கு இந்த வத்த குழம்புன்றது பிடிக்கும். என்னென்னா இந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது நல்லா தான் இருந்துச்சு. அதில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். ரசமும் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. இந்த ரசத்துக்கும் இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த கோஸும் வச்சு சாப்பிடும்போது அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரசம் வந்து மீடியமான ஒரு காரம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம ரசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க கொடுத்த இட்லி பொடி போட்டு, அந்த இட்லி பொடிக்கு நெய் கொடுத்தாங்க. நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஃபுல்ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. மீல்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.